அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய், இன்னும் 4 நாள் இருந்துட்டு போலாம்ல. திரு போதும், விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. நான் கல்யாணம் முடிச்சு 1 வாரமா இங்கேயே செட்டில் ஆயிட்டேன். டேய், நம்ம வீடுடா, அதனாலதான் இவ்வளவு உரிமையா இங்க இருந்திருக்கேன். திரு, இனி நாங்க வாழ போற வீட்டுல எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செட் பண்ணி அப்படியே பாலை காய்ச்சி பாலை பொங்க விட்டு வாழ்க்கையும் பொங்க விடுங்க. ஆமாண்டா வினோனா, ஆனா அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாமா தங்கச்சி. இங்க பாருமா, நான் இங்க வருவேன்னு நீங்க அங்க வராம இருக்க கூடாது. அண்ணன் வீட்டுக்கு தங்கச்சி அடிக்கடி வரணும். கண்டிப்பாண்ணா, இவங்க கூட சண்டை போட்டாது கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகேமா. ஏய், தங்கச்சி சண்டை போடுவா, ஆனா நீ எதிர்த்து எதையும் பேசாத. பேசக்கூடாதுடா. சரிதான்ப்பா. அப்படி கேட்கணும். அங்க எப்படின்னு பாக்குறேன். சேஷா, திரு எதுக்கு பேசினா உன்கிட்ட சொல்லிடுறேன். அப்படி போடு. வினோ, ஏய். சேஷா, சொல்லு வாசுகி. சிவானி சொன்னா உனக்கு எதுவுமே சமைக்க தெரியாதுன்னு. நீங்க 2 பேரும் வீட்ல இருந்தப்ப கூட சிவானி தானே சமைச்சு கொடுப்பாளா? ஆமா வாசுகி. இப்போ நீங்க 2 பேரும் தனியா போனா அதோட பிரச்சனை இல்ல வாசுகி, இவங்க சமைச்சு கொடுப்பாங்க. டேய், ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு பிரிச்சாச்சு போல. ஆமாண்டா, நமக்கு தான் ஊட்டியில சமைச்ச அனுபவம் இருக்கு. சரிதான், அதனால கிச்சன் வேலை என் வேலை. ஓகே, மிச்சப்படி வீட கிளீன் பண்றது, துணி எல்லாம் வாஷ் பண்றது என் ஒய்ஃபோட வேலை. சரிதான் சரிதான். வினோனா, இது கூட நல்லா இருக்கே. ஓய், என்னங்க இங்கேயும் இதே பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறியா? சேச்சே, அப்படிலாம் நினைக்க மாட்டேன். அதானே. வாசுகி, அவனை சும்மா விடாதமா. ஐயோ அண்ணா, பிளான் பண்ண நினைக்கிறியான்னு தான் கேட்டாங்க. ஆனா நான் பிளான் பண்ணிட்டியான்னு கேட்கலையே. அப்போ முடிவு பண்ணிட்டேனா? சூப்பர்மா. வாசுகி, அப்புறம் சொல்றேன். சரிதான். திரு, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். புரியுதுமா, புரியுது. பொண்ணுங்க எது இதுல பிளான் பண்றீங்களோ பண்ணலையோ, இன்னொரு பொண்ணு எப்படி குடும்பம் நடத்தலான்னு பார்த்து அதை மட்டும் பக்காவா பிளான் பண்ணுவீங்க. எங்க பிளான்லாம் ஆரோக்கியமா இருக்கும். ரொம்ப ஆரோக்கியம்தான். அம்மாடி, ரொம்ப நேரம் நிக்க வச்சிட்டேனா? ஐயோ இல்லம்மா. சரிம்மா, சரி சரி. இங்க பாரு, வீட்டுக்கு தேவையான மசால் பொடி, ஊறுகாய், அப்புறம் நீ சமைக்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருளெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ அம்மா, எதுக்குமா? சமைக்கவே தெரியாதுங்கற பிறகு எப்படி மசால் பொடினா ரெடி பண்ணுவ? வைஷோமா, அது கடையில. இன்னும் வீட்ல நம்மளா ரெடி பண்ற மாதிரி டேஸ்ட் எல்லாம் வெளியே கடையில வாங்கினா வராது. இங்க பாரு சேஷா, எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்கேன். காலியாக என்கிட்ட கேளு. வெளியே ரெடிமேட் எல்லாம் வாங்காத. சரிங்கம்மா. அப்புறம் இங்க பாரு, அடிக்கடி வீட்டுக்கு வரணும். இது உன்னோட தாய் வீடு, மறந்துடாத. சரிம்மா. அப்புறம் நீங்களா போய்க்குவீங்களா? திரு மாமா, நாங்களா கிளம்பிக்கிறோம். சக்கரவர்த்தி சாரே கூப்பிட வரேன்னு சொன்னாங்க. நாங்க தான் இன்னும் அவரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு வீடு பக்கத்துல தானமா, பைக் இருக்கு, நாங்க போயிட்டு வரோம். சரிடா, கவனமா இரு. சேஷாவை நல்லா பாத்துக்கோ. சேஷா, உன்கிட்டயும் சொல்றேன், வினோவை நல்லா பாத்துக்கோ. சரிங்கம்மா. அப்புறம் தனியா இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. உங்க விருப்பப்படிதான் தனியா வச்சிருக்கு. இல்ல தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது ஒண்ணுனா யோசிக்கவே யோசிக்காத, கிளம்பி இங்க வந்துரு. சரிங்கம்மா. வைஷோமா, ரத்ன சார், வைர சார் கோயிலுக்கு போயிருக்காங்கடா. வந்ததும் கிளம்புனா நீ கேட்க மாட்டேங்கிற. இல்லம்மா, சேஷா போய் வீட்டுல விட்டுட்டு அப்படியே நம்ம ஆபீஸ் கிளம்பி வந்துருவேன். டேய், அதுக்கு எதுக்குடா அவளை கூட்டிட்டு போனோம்? இங்கே இருக்கட்டும். இல்லம்மா, நான் தான் கூட்டிட்டு போக சொன்னேன். வினோ வரங்குள்ள சமைச்சு வச்சு அப்படியே வீடெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி. ஓய், உனக்கு தான் சமைக்க தெரியாதுல. யூடியூப்பை பார்த்து பழகுறேம்மா. என்னால முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றேன். சரிடா கண்ணு, இது போதும். சரிங்கம்மா, கிளம்புறோம். வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. இப்படி வெள்ளனே கிளம்புறேன்னு ரெடி ஆயிட்டீங்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. திரு, போயிட்டு வாடா. அப்பப்போ வீட்டுக்கு வரேன். ஏய், உன் தங்கச்சியோட வரேன். சரி திரு, அப்புறம் வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடு. நான் சொல்லிடுறேன். வாசுகி, போயிட்டு வரேன். சரி சேஷா. டேய், பேக் பண்ண எல்லாத்தையும் எடுத்துக்கோ. சரி திரு. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம். கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி சரி திரு, இன்னும் கிளம்புறேன்னு சொன்னதை நீ சீக்கிரம் நினைச்சு கிளம்பிட்டியோ? ஆமா வைஷோமா. சரிடா, சமைச்சு முடிச்சதும் கூப்பிடுறேன். சரிங்கம்மா. இருங்க, நானும் சமைக்க வரேன். ஏய் சாலா மரகதம் 2 பேரும் வந்தாச்சு. அத்தை, அப்பனா நான் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணவா? சரிம்மா. சரிங்க அத்தை, முடிச்சிட்டு வந்து உங்களை பாக்குறேன். என்னங்க? ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லாம தான் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்தீங்களா? உங்களை பக்கதான். என்னங்க? ஆமாங்க, உங்களை பக்கதான் வந்தேன். நான் என்ன ஊர்ல இருக்கேனா? ஐயோ, நீ ஊர்ல எல்லாம் இல்ல, என் மனசுக்குள்ள ஒரு குட்டி தேர்ல இருக்க. இது என்ன கவிதையா? கவிதை மாதிரி இருக்கா?
போங்கங்க, நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். நீங்க விட்டா பேசிக்கிட்டே போவீங்க. போங்க போங்க, ஆபீஸ் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ரூம்ல உட்காந்து செக் பண்ணுங்க. ஓய், என்ன நம்ம லைஃப நாம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்பா, சரியான தூக்கம்ல. ராம் அதங்குள்ள எழுந்துட்டானா? அச்சோ, இனி யாரும் அப்பாவும் எழுந்திருந்திருப்பாங்க. இப்படி தூங்கிட்டோமே, ஒரு டீ கூட போட்டு கொடுக்காம. ஓகே ஓகே, முகம் கழுவிட்டு டீ போட்டு கொடுப்போம். சிவானி, ராம். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் ராம். ராம் ராம், சாரி. சாரியா? எதுக்கு? இல்ல ராம், எப்படி தூங்குனேனே தெரியல, அசந்து தூங்கிட்டேன். வெயிட் வெயிட், ஒரு 10 நிமிஷம் டீ போட்டு கொண்டுட்டு வரேன். ஏய், டீயா? உட்காரு முத. ராம், இப்பவே லேட் ஆயிடுச்சு. உட்காரு. உனக்கு வேண்டானா அப்பாக்கு மட்டும் டீ போட்டு கொடுத்துட்டு வரேன். சிவானி, என்ன ராம்? உட்காரு. எதுக்கு? ஏய், உட்காருன்னு சொல்றேல. மூஞ்ச பாரு, அதுக்கு எதுக்கு திட்டுற? டீ குடிக்கலாட்டி கடை, எனக்கு என்ன? உட்காருமா. ம். ஓய், நானா உனக்கு சாப்பாடா போட போறேன். ஏன்? காலை நல்லா நீட்டி உட்காரு. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. சொல்றத கேட்றாத. சரி, இந்தா குடி. என்ன ராம்? எனர்ஜி மில்க். எனர்ஜி மில்கா? ம், இந்த பிடி, முத குடி. ஏய், நான் பிரஷ் கூட பண்ணல. இது வேறயா? வெயிட், நான் பிரஷ் தண்ணி எல்லாம் கொண்டு வரேன். என்னது? பிரஷ் தண்ணி எல்லாம் கொண்டு வரியா? என்னால என்ன நடக்க முடியாதுன்னு நினைச்சியா? என்ன ரொம்ப ஓவரா போற? ஓய், நேத்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்த, அதனால நீ தனியா எங்கேயும் எழுந்து நடக்கவோ எங்கேயாவது வெளியே போகவோ எதுக்குமே அலோடு கிடையாது. என்ன ராம் சொல்ற? ஆமா, சமைக்கிற வேலையெல்லாம் அப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. யாரு கேட்டு சொன்னாங்க? ஆமா, யார கேட்கணும்? என்ன கேட்கணும் ராம்? என்ன கேட்கணும்? சமைக்கிறது என் உரிமை, உங்களுக்குலாம் சாப்பாடு போடுறது என் கடமை. அந்த உரிமை கடமை எல்லாம் எனக்கே தெரியாம என்கிட்ட இருந்து பறிப்பீங்களா? என்னாச்சு? ஏதேதோ ஆகுது. இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? நம்ம குழந்தைக்காக. ஆமால, பாரு, இந்த ஞாபகமே இல்ல. ராம், அதான் காலையில எழுந்தோன வயிறு கடமுடா கடமுடான்னு பசிச்சுச்சோ? கண்டிப்பா பசிக்கும்ல. சரி, அப்ப நான் பிரஷ் பண்ணாட்டி பரவாயில்ல, இந்த பாலை குடிச்சிடவா? ஓய், இன்னைக்கு ஒரு நாள் கொட்டி வாங்குவ. போய் பிரஷ் பண்ணிட்டு வா. பசிக்குது ராம், வயித்துக்குள்ள பாப்பாலாம் இருக்கு. சரிதான், இவ்வளோ நேரம் அவ வயிற்றுல உள்ள பாப்பாவை மறந்துட்டுதான் இவ்வளோ பேச்சு பேசினாளா? பேசுவா. நைட்டு என் கூட சண்டை போட்டா, காலையில எப்பவும் போல எழுந்து ராம்னு பேசிக்குவா. நாமளா சண்டைன்னு சொன்னாதான் ஞாபகம் வரும். அந்த லெவல்ல இருக்கிற ஒன்ன நீ ஒரு வாரம் தொடர்ந்து ஞாபகப்படுத்தினா அப்புறம் மனசுக்குள்ள பஞ்சுக்குவா. என்ன ராம், தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேனே, புலம்பத்தான் செய்யணும். ராம், அப்பாட்ட சொல்லிடுவேன், என்ன சந்தோஷமா பாத்துக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்பப்பா, இனி ஒவ்வொன்னா வெளியே வரும். சரிதா, பாலை குடி. இங்க பாரு சிவானி, தலை சுத்து ஏதாவது ஒரு மாதிரி இருக்குன்னா எங்க நிக்கிறியோ அங்க அப்படியே உட்காந்துரு. வெளியே ரோட்ல நின்னா கூச்சமே படாத உட்காந்துரு. ஐய, ரோட்லயா? ஓய், விழுந்துட்டா என்ன பண்ணுவ? அதுக்கு உட்கார்றது எவ்வளவோ மேல். சரி ஓகே, நான் வெளியே போனா உன் கூடயே போய்க்கிறேன். சரி, இந்த பாலை குடிச்சிட்டு நான் போய் சமைக்கிறேன். அதெல்லாம் அப்பா பாத்துக்குவாங்க. ராம், என்ன இதெல்லாம்? ஒரு 3 மாசம் மட்டும் எங்களுக்காக சொல்றத கேளு. அதுக்கப்புறம் உன்னால முடிஞ்ச சின்ன சின்ன வேலையை பாரு. இப்போதைக்கு நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எடு, எங்க கூட ஜாலியா பேசு, மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோ, எப்பவும் சந்தோஷமா இரு. ஓகேவா? என்ன பாக்குற? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் வேணும். சரி, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டா? பாலை குடிச்சிட்டு போ. சரி ராம். மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம். என்னங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல வாசுகி, நேத்து சுபாவோட ஃபீலிங்ஸ பாத்தியா? ஆமாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவ இப்போ ஓகே, நீ ஏதாவது ஃபீலிங்ஸ போட்டுறாத. ஏனா? ஆத்தாடி, ஆதவன் குட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நீயா இருக்க. அது வரைக்கும் குழந்தைய பத்தி பேசி பேசி நான் உன்னை சமாதானப்படுத்தி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேமா. அதனால இனிமே எந்த ஃபீலிங்ஸும் வேண்டாம். என்ன சொல்லிக்குதுங்க ரெண்டும்? குழந்தைய பத்தி பேசி பேசி டயர்ட் ஆனானா? புரியலையே. அதுவும் இல்லாம நம்ம வாழ்க்கையை இப்பதான் வாழ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இனிமேல் ஃபுல்லா நம்ம லைஃப பத்தி மட்டும் தான் பேச்சு. ஓகேவா? இப்பதான் வாழ ஸ்டார்ட் பண்ணிருக்கானா? பிறகு எதுக்கு இவ்வளவு நாள் குழந்தைய பத்தி பேசினாங்க?
நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன் இதுக ரெண்டு பேர் பேச்சு நடவடிக்கையில தான் ஏதோ ஒண்ணு இடிக்குது. இவங்க லைஃப்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து சரி சரி, இதெல்லாம் நம்ம ரூமை தவிர வெளியே எங்கேயும் பேசக்கூடாதுன்னு என்ன டெய்லி சொல்லி சொல்லி திட்டிட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஏஹே நான் ரொம்ப உசாரு. ஆமா, அம்மா அத்தை எல்லாம் சமைக்கிறாங்க. என் தம்பிமார்கள் அன்னைமார்கள்லாம் எவனும் இன்னும் ரூமை விட்டு வெளியே வரல. அப்பா ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயாச்சு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம். ஆனா நான் இருக்கிறத மறந்துட்டியேடா. அத்த என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு ஏன் வாய் இந்த குளறுது? இல்ல நீங்க திடீர்னு என்ன நடக்குது உங்களுக்குள்ள? ஒன்னும் இல்ல திரு, நானும் நீங்க ஊட்டில இருந்து வந்ததுல இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னடா? இல்ல அப்படிலாம் ஒன்னும் இல்ல. ஏதோ இப்பதான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிருக்கோன்னு சொன்ன. என்ன பிரச்சனை இவ்வளவு நாள் உங்களுக்குள்ள? ஐயோ பிரச்சனையா? அப்படிலாம் இல்ல. பிரச்சனை இல்லாம தான் ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் தனித்தனியா இருந்தீங்களா? இல்ல இல்ல அப்படி சொல்லல. கல்யாணம் முடிச்சதும் வாசுகி படிப்புன்னு ஊருக்கு போயிட்டோம். இப்பதானே இங்க வந்திருக்கோம். நம்ம குடும்பத்தோட வாழ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோன்னு அப்படி சொல்ல வந்தேன். நீ சொல்றது சரியாத்தான் படுது. ஆனா உன்னோட பதட்டம் எதையோ நீ மறைக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ பதட்டமா? இல்ல உங்களை கவனிக்காம ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டோமா, அதான் ஒரு மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப ஜாலியா பேசிக்காம என்ன கிழவி ஆனதுக்கு அப்புறமா பேச போறீங்க? ஆமாத்த. வாசுகி சொல்லுங்கம்மா. என்னடி ரொம்ப அமைதியா நிக்கிற? இல்லம்மா, அது அப்படியே பேச தெரியாதவ மாதிரி நடிக்காத. இன்னைக்கு பார்த்தேனே உன் பேச்ச. சரி அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஊட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறமும் இப்போ இதோ இந்த ஒரு வாரமா உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பாக்குறேன். இவ்வளவு நாள் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்னவோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வாழ்க்கை ஒரு தடவை தான். அதை ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சு வாழுங்க. நான் சுபாவை திட்டினது கூட அதுக்குதான். லைஃப்ல ஏதாவது எதிர்பார்த்து ஏமாற்றம் ஆயிடுச்சுன்னா அந்த வழியை தாங்கிக்க முடியாது. அதுக்கு நீங்க முதையே எதிர்பார்க்காம உங்க லைஃப நீங்க எப்பயும் போல சந்தோஷமா வாழுங்க. எது எப்ப நடக்கணுமோ அப்பப்ப நடக்கும். புரியுதா? இன்னும் ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? இல்ல ஒண்ணு இல்லம்மா. நான் சொன்னது புரிஞ்சதா? புரிஞ்சதுமா. சரி போ. காலையில எழுந்ததும் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க. அந்த சுபா கழுதையும் எழுப்பி விடு. வீட ஃபுல்லா கிளீன் பண்ண தொடக்க இந்த வேலையெல்லாம் பாருங்க. வீட்டுக்கு வந்த மருமக தான் வீட்டை சுத்தமாவும் சந்தோஷமாவும் வச்சுக்கணும். ரூம்குள்ளேயே இனி யாரும் போய் அடைஞ்சு கிடக்காதீங்க. புரியுதா? சரிங்கம்மா. போ. அத்த உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொண்டு வர சொல்லவா? எனக்கு வேணும்னா எனக்கு கேட்டுக்க தெரியும். நீ போய் உன் சோழிய பாரு. சரிங்க அத்த. வாசுகி வா அப்படியே போயிடலாம். இந்த வீட்லயே ஒரு ரெண்டு பேர் டிஃபரெண்டா இருக்காங்கன்னா அது இவங்க ரெண்டு பேர் தான். இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. சரி ஓகே, தெரியற நேரம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுவோம். சாலா, மதினி, எனக்கு காஃபி வேணும், கொண்டுட்டு வா. சரிங்க மதினி. சொல்லுப்பா. சித்து, எல்லா பொறுப்பையும் நம்ம மேனேஜர்ட்ட ஒப்படைச்சிட்டேன். அப்பா நாளைக்கே கிளம்புறேன். நாளைக்கு எதுக்குப்பா? என்னடா 20ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுட்டு என்ன பெங்களூர்லயே உட்கார சொல்றியா? பா, அடுத்த வாரத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அதை அட்டென்ட் பண்ணிட்டு கிளம்பி வா. டேய், அத மேனேஜர் பாத்துக்குவான்டா. பா, ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம். சித்து, எனக்கு என் மகன் கல்யாணம் தான் முக்கியம். அப்பா, அதுக்கு 3 வாரம் இருக்குப்பா. சொன்னா புரிஞ்சுக்கோ. டேய், நாங்க வந்து எல்லாத்தையும் பேசணும்டா. இங்க பாரு, எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். மண்டபம் சாப்பாடு எல்லாமே ஒரே மாதிரி தான். நம்ம அவங்களுக்கு பாதி ஷேரிங் அமௌண்ட கொடுத்துடலாம். இருந்தாலும் சித்து பா, ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு வா. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதும் நானும் உன் மருமகளும் உன் கூட தான் வருவோம். ஓகேவா? ஏன் கூடவா? ஏன்பா? டேய், நீ அங்க வீட்டோட மாப்பிள்ளை தானே பேசிருக்க. எப்பா, என்னை பத்தி தெரிஞ்ச நீ ஏவும் இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? சித்து, யார் அங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க? டேய், ஏன்பா நம்ம குடும்பத்தையே அழிச்சவன் வீட்டுக்குள்ள நான் உட்காந்து 3 வேளையும் மூக்கு பிடிக்க சோறு திங்க சொல்றியா? சித்து, ஆனா நீ அங்க பேசினேன்பா. சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பேசினேன். பேசுனதுக்காகலாம் அங்க இருக்க முடியாது. டேய், என்னடா பேசுற? இங்க பாரு சித்து, நமக்கும் அவங்களுக்கும் 1000 பிரச்சனை பிடிக்காது, அவ்வளவுதான். ஆனா அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ உன் வாழ்க்கை முக்கியம். நீ ஏன் என்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்க
சிந்துவுக்கு நம்மளை விட அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு அப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து டேடே கண்டிப்பா அவ ஒத்துக்க மாட்டா. உன் வாழ்க்கையும் பாழாகி அந்த பிள்ளை வாழ்க்கையும் பாழாகி வேண்டாம் சிட்டு. என் மகன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனியாவது அவன் சந்தோஷமா இருக்கணும். நீ சொன்ன மாதிரி அங்கேயேவும் யோ சித்து. என்னையா என்ன பேசுற? சித்து இங்க பாரு, பழச எல்லாத்தையும் என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப கொடியது எதுனா இளமையில பொறுமை. ஆனா நான் அது குழந்தையிலே அனுபவிச்சிட்டேன். அதுக்கெல்லாம் யாரையா காரணம்? இங்க பாரியா, நீ எனக்கு நேன் ஜெயில போய் உட்காந்துக்கிட்ட. ஒருவேளை சாப்பாடு கிடைச்சிடாதானே? வயிற்றுல பசியோட கண்ணுல ஏக்கத்தோட யாராவது ஒரு ஆள் ஒரு ரொட்டி கொடுத்துட மாட்டாங்களான்னு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருந்திருக்கேன்யா. சித்து இத்தனை நாள் துடிச்சிருக்கேன், தனியா இருந்து தவிச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாரியா, சொன்னேன்ல அன்னைக்கு சிந்து என்ன சொன்னான்னு. நீ இருக்கிற இடம் தான் ஏன் இடம்னு சொன்னா. கல்யாணம் முடிச்சிட்டா கண்டிப்பா என்ன மனசார ஏத்துக்குவா. இல்ல சித்து. இங்க பாரியா, அவங்கள பழி வாங்குறது வேணா கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறேன். ஏன்னா இப்ப அவங்க குடும்பத்தோட போய் நான் உறவாடிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்காக நினைக்கிற? என் சிந்து என்ன முழுசா நம்பணும். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமும் அவ என்ன நம்பணும். அவங்க வீட்டுல இப்ப அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்காளோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் நான் கொடுக்கணும். அவளை தங்க தாம்பரத்துல வச்சு தாங்கணியா. சின்ன வயசுல நான் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டப்பலாம். என் மனசுல வந்த நினைப்ப எல்லாம் சிந்து சொன்ன வார்த்தை. நீ எதுக்கும் கஷ்டப்படாத, உனக்காக நான் இருக்கேன் சித்துன்னு அவ சொன்ன அந்த வார்த்தை. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேனா அதுக்கெல்லாம் அந்த வார்த்தை காரணம்னு சொல்லலாம். இல்ல சித்து, நான் என்ன பாரு, நீ ஏன் இதுல தலையிடாத. யார் என்ன வேணாலும் பேசட்டும். என்ன வில்லனா பாக்குறாங்களா பாக்கட்டும். என் கஷ்டத்தை என் பக்கத்துல இருந்து அனுபவிச்சாதான் எல்லாத்துக்கும் புரியும். அப்புறம் நீ சொன்னியே கல்யாணம் முடிஞ்சிட்டாலும் நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும், யாரோட வாழ்க்கையும் பாழாக கூடாதுன்னு. கண்டிப்பா பாழாகாதியா, பாழாகாது. என் சிந்துவை நான் பாத்துக்குவேன். அவ என்ன புரிஞ்சுக்குவா. எல்லாத்தையும் நீ சீக்கிரம் பார்க்க தான் போற. அப்போ தெரியும். என்ன இப்ப திட்டுறேல, அப்ப நீயே என்ன புரிஞ்சுக்குவா பாரு. இல்ல சித்து. நீ எதுவும் பேசாத. ஒரு வாரத்துல மீட்டிங் வருது, அதை அட்டென்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பி ஊருக்கு வா. சாரிடா, எதுவும் டென்ஷன் ஆகாத. இவ்வளவு நாள் உன் மனசுல பட்டதான் நீ எல்லாத்தையும் செஞ்சிருக்க. இப்போ வரைக்கும் எதுவுமே தப்பா போனதில்ல. இனியும் தப்பா போகாதுன்னு நான் நம்பிக்கையா இருக்கேன். அது போதுயா, என் மேல நம்பிக்கை வைக்கிறேல, அது போதும். சரிடா, கவனமா இரு. அப்புறம் சிந்துவை டெய்லி வீட்டுல போய் பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னா எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போ. இப்போ வரைக்கும் நீ சிந்து கூட எங்கேயும் போனதில்ல. சரியா, பேசுனதுலே உருப்படியான வார்த்தை இந்த ஒரு வார்த்தை தான். டேய் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அப்புறம் அப்பா சொல்லுடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ரொம்ப ரொம்ப இத கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்குடா. இது போதும்டா. இதே மாதிரி எப்போ நீ சந்தோஷமா இரு. சரிப்பா. சரி, பழசெல்லாம் நினைக்காத, டென்ஷன் ஆகாத. ஓகேவா? சரி, வச்சிரவா? வை. அப்புறம் ஈவினிங்ல கால் பண்றேன். ஓகேடா. என்ன எல்லாருமே தப்பா தான் பாக்குறாங்க. நான் செய்யறது எல்லாமே திமுருன்னு நினைக்கிறாங்க. இல்ல, எல்லாரும் என்னையும் புரிஞ்சுக்கிற காலம் வரும். அத சிந்து என்ன புரிஞ்சுக்குவா. நிறைய கொடுமையான விஷயத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அதை திடீர்னு மறந்துரு, இப்போ உன் லைஃப் மாறிடுச்சே அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாராலையும் அதை உடனே மறக்க முடியாது. என் மனசும் அப்படித்தான். என் சிந்து இந்நேரம் என்ன பண்ணுவா? ஓய் சிந்து, இத்தனை நாள் உன்னை தேடி தேடி உன் வீட்டுக்கு வரேன். ஒரு நாளாவது என்ன தேடி நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கியா? அப்படி மட்டும் நீ வந்த, ஐயோ எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? சித்து, சிந்து, ஏய் சிந்து, என்ன நினைச்சிட்டு இருந்தியா? உன்ன நினைக்கிறதானே என் வேலையேவும். ஆமா, நீ எப்படி? ஓஹோ, நான் எப்படிங்க வந்தேன்னு கூட உனக்கு தெரியல. சிந்து, எப்படி வந்த? அதுவும் நம்ம வீட்டுக்கு என்ன பார்க்க வந்தியா? என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியலையா? உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப. நிஜமாவா? ஆமாண்டா. சிந்து, சொல்லு சித்து. இன்னைக்கு ஃபுல்லா இங்க நம்ம வீட்ல இருக்கியா? ஏய், இல்ல, உனக்கு பிடிச்சது ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு நிறைய 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 உன்கிட்ட பேசணும். இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருக்கியா? இருக்கேன்னு சொல்லு. சிந்து, இருக்கேன்னு சொல்லு. இருக்கலாமே. சிந்து, 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 சிந்து எங்க போன?
ஐயோ பட்ட பகல்ல முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு நினைப்பா? டேடே சித்தார்த் ரொம்ப முத்திருச்சுடா. இப்படியே போச்சு. எங்க பார்த்தாலும் சிந்துவா தான் தெரியவா, யார பார்த்தாலும் சிந்துவா தான் தெரியவா. டேடே யாரையாவது பார்த்து சிந்துன்னு ஏதாவது பேசி தொலைஞ்சிடாதடா, ரொம்ப அசிங்கமா போயிடும். இதுக்கு மேல தாங்காது. சிந்து இதோ வாரேன், உன்னை பார்க்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வாரேன். சரத்து என்னடா இது, தூங்கி எழுந்துட்டான். அதிசயமா இருக்கே, இவனை எழுப்பி விடாம எழுந்திருக்க மாட்டானே, என்ன பண்றான்? டேய் சரத்து. ஆ என்னடா பண்ற? பாத்ரூம்ல என்னடா பண்ணுவாங்க? ஓ குளிக்கிறியா? இல்ல துணி மடிக்கிறேன். துணி மடிக்கிறியா? ஏய் இங்க பெட்ல எவ்வளவு இடம் இருக்கு, இங்க வந்து மடிக்க வேண்டியதானே? ஏன்டா பாத்ரூம்ல உட்காந்து மடிச்சிட்டு இருக்க? ஐயோ அப்பா ஆரம்பிக்காத, என்ன சொல்லு. வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம். சரி சரி வா வா. என்னடா? வாடா சொல்றேன். ஆபீஸ்க்கு வேற கிளம்பணும். சரி ஓகே 5 நிமிஷம் தானே, வெயிட் பண்ணுவோம். இவனை பார்க்காம போனா ஏதோ உனக்கு குறைஞ்ச மாதிரியே இருக்கும், அதனால பயபிளைய பார்த்துட்டே போயிருவோம். சரத்து. வேணி வா வா. ஹாய் ஜீவானா. ஹாய்மா. குட் மார்னிங். குட் மார்னிங்ண்ணா. சரத் இல்லையா? குளிச்சுக்கிட்டு இருக்காமா. ஓ சரிண்ணா, இந்த ஃபைல வீரா மச்சான் கொடுக்க சொன்னாங்க. ஓஹோ இந்தாங்கண்ணா கொடுத்துருங்க. நான் ரூம்கே தேடி வந்திருக்கா, ஃபைல வாங்கி வச்சுட்டு இவள அனுப்பி விட்டுட்டா. இந்த பையன் கழுவி கழுவி ஊத்துவான். சரி ஓகே, நாம போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருவோம். ஃபைல கொடுத்துட்டு இவ கிளம்பட்டும். அண்ணா இந்தாங்கண்ணா. இல்லம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் அதை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ சரத்துக்கிட்டே கொடுத்துரு. அப்படியா? சரிண்ணா, நான் அந்த பெட்ல வச்சுட்டு போறேன். பெட்லயா? டேய் ஜீவா. தானே, இவனுக்கு சவுண்ட் கேட்காம இருக்குமா? ஜீவா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? தனியா பேசிட்டு இருக்கேன். பொருடா நான் வந்துக்கிறேன், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. எப்பா நீ முத வெளியே வா, உள்ள இருந்துகிட்டே கத்திக்கிட்டு இருக்க. இத வந்துட்டேன். டேய் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வா. ஏன்டா? சொன்னதை மட்டும் செய்யேண்டா. ஜீவானா. என்னம்மா? நான் கிளம்புறேனா, நீங்க சொல்லிருங்க. ஐயோ நான் தான் சொன்னேனே, ஒரு முக்கியமான வேலை, இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். ஓகேவா? இல்ல ஜீவான். என்னாச்சு இப்படி ஓடுறாங்க? சரி ஓகே, நாம ஃபைல வச்சுட்டு கிளம்பலாம். இங்க வேண்டாம் வேண்டாம், வந்ததும் டவல கட்டில தான் போடுவான். ஃபைல பார்க்கலாட்டி அவ்வளவுதான். அதனால இந்த கபோர்டுல வச்சுட்டு போயிடலாம். இங்க. டேய் ஜீவா. சரத்து. ஏய் வேணி. ஓய் என்ன? அது வந்து ஃபைல் கொடுக்க வந்தேன். ஃபைல கொடுக்க வந்தது சரி, கோபப்பட மாட்டியா? கேக்கலையா? அதெல்லாம் கேக்குது, நான் தான் நிக்கிறேன்ல, நீயே அவ்வளவு வேகமா வந்து இடிக்கிற. ஜீவா எங்க? ஜீவானா ஏதோ வேலை இருக்குன்னு போனாங்க. நான் அவன் இருக்கான்னு நினைச்சிட்டு வேகமா வந்தேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி என்ன ஃபைலு? தெரியாது. தெரியாதுனா? வீரா மச்சான் கொடுத்தாங்க. வீரானா? ஓ அந்த ஃபைல். ஓகே ஓகே சரி சரி கிளம்பு. நானாடா? ஏய் ஜீவா எருமை, எங்கடா நிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புன? ஒரு சின்ன வேலை. சின்ன வேலையா? அப்படி என்ன வேலை? டேய் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல முடியாது. சரி எதுக்கு வந்த? நான் போகட்டா? இன்னும் போலையா? கிளம்பு. நீ விட்டாதான் போக முடியும். ஓ ஆமால. கிளம்பு. என்னடா இது ரொம்ப பண்றான்? வேணிய பார்த்தா ஈன்னு பல்ல காமிப்பா. இன்னைக்கு என்னாச்சு? என்ன இன்னும் நிக்கிற? ஒண்ணும் இல்ல, கிளம்புறேன். ஃபைல அந்த கபோர்டுல வச்சிருக்கேன். ஓகே. ஏய் என்னடா? என்னடா? ஏன்டா இப்படி கத்துற? உனக்குலாம் என்ன பார்த்தா கத்துற மாதிரி இருக்கா? ஐயா இல்லையே, அப்படியே அழகா பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. பாடு பாடு, ரசிக்கிறேன். ஜீவா ஏன்டா இவ்வளவு டென்ஷனா கத்திக்கிட்டே இருக்க? அதெல்லாம் அப்படித்தான். ஆமா நீ எதுக்கு வந்த? சும்மா உன் மூஞ்ச பாத்துட்டு போவோமேன்னு வந்தேன். மூஞ்சி இன்னைக்கு மூஞ்சூர் வரைக்கும் கிளியுது, அதனால பாக்குறதே வேஸ்ட் தான். சரி ஓகே, நான் ஈவினிங் வரேன், ஆபீஸ் கிளம்புறேன். கிளம்பு. டேய் என்னையும் கிளம்பா. என்னடா? சரத்து சரத்து சொல்லுடா. இல்ல ஃபேண்ட் ஏதாவது கிழிஞ்சிருக்கா? என்ன ஃபேண்ட்? என்னடா? ரகசியமா தானே பேசுறேன், ஏன் கத்துற? ரகசியமா? ஃபேண்ட் ஏதாவது கிழிஞ்சிருக்கா? இல்ல பனியன் அத மறைக்கிறதுக்குதான் எங்க 2 பேத்தையும் வெளியே பத்திரியா? டேய் ஒட்டிச்சேனா? உண்மையை சொல்றா, நான் வேணி கிட்ட சொல்ல மாட்டேன். வேணி நான் பேசின எதுவும் உனக்கு கேட்கல? இல்ல கேட்கல. பாத்தியா? கேட்கலையா?
டேய் ஓ கிளம்புடா சாமி கிளம்பு. அம்மா வேணி உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகலையா? இன்னும் என்ன பாவட தவணியோட நின்னுட்டு இருக்க? போ சாரி கட்டிட்டு ரெடி ஆகு. அப்புறம் இன்னைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போக முடியாது. வீட்ல யார் இருக்கா? எல்லாருமே இருக்காங்க. ஓகே யாரையாவது கொண்டு போய் விட சொல்லிரு. ஏன் வேலை இருக்கா? ஆமா எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? இந்த ரூமை விட்டு கிளம்புங்க. டேய் கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு சொல்லி தொலைடா. இந்த ரூமை விட்டு எங்களை விரட்டுறேனா? அட்லீஸ்ட் எவனையாவது இந்த ரூம்குள்ள மறைச்சு வச்சிருக்கியா? டேய் பாத்ரூம்குள்ள யாராவது வாயில நல்லா வந்துட போகுது. அக்கீஸ்ட கூட்டு வந்து என் பாத்ரூம்குள்ள ஒளிச்சு வைக்க போறேனா? பிற எதுக்குடா விரட்டுற? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. புரியாதுனா டேய் கன்ஃபார்ம்டா பேண்ட் கிழிஞ்சிருச்சு கரெக்டா? அடிச்சேனா போடா. உனக்கு என்ன இவ்ளோ டென்ஷனா கோபமா இருக்க? இந்த ரூமை விட்டு போங்க எனக்கு டென்ஷன் குறையும். இவா கூட்டிட்டு போ. என்ன எனக்கு ஓவரா பண்றான்? போலீஸ்காரனுக்கு எவனாவது ஆப்பு வச்சிருப்பானோ? இல்ல நம்மாலதான் எவனுக்காவது ஆப்பு வைப்பான். பிறகு என்னவா இருக்கும்? சரி நான் கிளம்புறேன். சாயங்காலமும் நீயா வந்துரு. நானாவா? ஜீவா சொல்லிடுறேன்டா. நான் ஃப்ரீயா இருந்தா கூட்டிட்டு வரேன். இல்ல வீட்ல யாரையாவது கூட்டிட்டு வர சொல்லிடுறேன். ஓகே ஓகே கிளம்புங்க கிளம்புங்க. என்னாச்சு? சரத் எப்பவும் இப்படி பேச மாட்டானே. எதுக்காக இப்படி எல்லாம் ஒன்னும் புரியல. சரி ஓகே கிளம்புவோம். இவன் மட்டும்தான் வந்திருப்பான்னு பார்த்தா வேணியும் நல்ல வேலை. இது ஏதோ பேசி அனுப்பியாச்சு. மாட்டி இருந்தோம் அவ்வளவுதான். சரி ஓகே. ஓய் என்ன பண்ற? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே எல்லாரும் போயாச்சு. இனி யாராவது வருவாங்களா? இல்ல யாரும் வரமாட்டாங்க. நான் வெளியே வரவா? வெயிட் நான் கிளம்பிக்கிறேன். டோரை உள்ள கூடி லாக் பண்ணிக்கோ. நான் வந்து சவுண்ட் கொடுத்தா மட்டும் டோரை ஓபன் பண்ண. ஓகேவா? ஓகே ஓகே கிளம்பவா? ஓகே பை.